வணக்கம், நான் சோஃபியா. இன்றைக்கி வந்து ஒரு 40 ஃப்ராக் வந்து எப்படி செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் வந்து இதுக்கு எடுத்திருக்க சீக்வென்ஸ் துணி வந்து 5 மீட்டர் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய சுருக்கு ஃப்ளாட் வேணும்னா 6 மீட்டர் கூட எடுத்துக்கறலாம். எனக்கு 5 மீட்டர் போதும். 5 மீட்டர் எடுத்திருக்கிறேன். 44 இன்ச் உயரம். அதே மாதிரி இதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து சாட்டின் போடணும். உள்ளுக்குள்ளே செட்டின் துணி, அந்த துணி வந்து 5 மீட்டர் அதே அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அடுத்து லைனிங் வந்து இதுலேயும் நான் 5 மீட்டர் எடுத்திருக்கிறேன் லைனிங்கு. இப்போ 3 துணி நம்ம எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதை எப்படி வெட்டலான்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் வந்து இதில் எடுத்திருக்க அளவு வந்து, அதாவது ஃபுல் லென்த்து, நம்மளுக்கு வந்து ஃப்ராக்குக்கு வந்து ஃபுல் லென்த்துமே நான் 61 இன்ச்சுக்கு நான் வெட்ட போகிறேன். நல்லா ஃப்ளோர் ஃப்ளாட் மாதிரி ஃபுல் நீட்டத்துக்கு. இப்போ இதில் வந்து 2 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கிறணும். டொப் பாட்டும் பட்டம் பாட்டும். மேல் பகுதி வந்து நம்மளுக்கு வந்து 17 இன்ச்சு எனக்கு வேணும். அதாவது 16 இன்ச்சு உயரமும் 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 17. கீழே வந்து 44 இன்ச்சு வேணும். அப்போ இந்த 61 இன்ச்சில் வந்து, அந்த 61ங்கிறது 58 தான் நம்மளுக்கு தேவை. இந்த கீழே மடித்து தைக்க 3 சேர்த்து தான் நான் 61 கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். அப்போ நீங்கள் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் லென்த்து வேணுமோ அந்த அளவை எடுத்துக்கிறங்க. அதில் உடம்போட மேல் பகுதிக்கு மைனஸ் பண்ணிவிட்டு மீதம் உள்ளது தான் கீழே உள்ள அளவு. அடுத்தது ஷோல்டர். இப்போ வந்து நம்ம டீப் நெக் வச்சு போடுறதுன்னு சொன்னால் ஆஃப் ஷோல்டரில் வந்து நம்ம 1 இன்ச்சை குறைச்சிக்கிறோம். ஃபுல் ஷோல்டரில் 6.5 இன்ச்சு நான் டீப் வச்சு போடுறதுக்கு. இல்லை நீங்கள் வந்து க்ளோஸ்டாக பின்னாடி வந்து க்ளோஸ்டாக வச்சுட்டு முன்னுக்கு மட்டும் இறக்கம் கொடுத்து செய்யணும்னு சொன்னால் 7.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அடுத்தது அப்பர் பஸ்ட், அதாவது மேல் பாட்டு கை ஆமோல் அந்த அக்குளுக்குள்ளே வந்து 38 இன்ச்சு உடம்பு, அதோட 1/2 இன்ச்சு சலன்ஸ் கொடுக்குறேன் ப்ளஸ் மார்ஜின். அடுத்தது மிடில் பஸ்ட், அதாவது நடுப்பகுதியில் கை அக்குள்ள தாண்டி அடுத்த செஸ்ட்டு பகுதியில் உள்ள பகுதியை எடுத்தோன்னு சொன்னால் 40 உடம்போட அளவு. அதில் 1 இன்ச்சு ஈசலன்ஸ் கொடுத்துட்டு மார்ஜின் அதோட கொடுத்துக்கிறணும். அடுத்து வேஸ்ட் ரவுண்ட், இடுப்பு அந்த இறக்கம் வைக்கிறோம் அந்த இடத்துல உள்ள அளவு 1 இன்ச்சு லூஸ் கொடுத்துட்டு அடுத்து மார்ஜின் வைக்கிறோம். இதுதான் நம்ம வெட்ட போகிற அளவு. இது நீங்கள் உங்களோட இந்த நான் வந்து அப்பர் பஸ்ட்டும் மிடில் பஸ்ட்டும் தனியாக எடுத்திருக்கிறேன். அதாவது மேல் பகுதி மார்பிள் மேல் பகுதியும் நடுப்பகுதி செஸ்டோட நடுப்பகுதி அளவே எடுத்திருக்கேன். என்னென்னா இந்த கவுன் வந்து கொஞ்சம் ஷேப்பாக இருக்கிறதுக்காக எடுத்திருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, எப்போவும் நம்ம எடுக்கிற மாதிரி தான். இப்போ இதை எப்படி வெட்டலான்னு காட்டுறேன் வாங்க. இந்த நான் சாட்டின் துணியில் வந்து 5 மீட்டரில் வந்து 3.5 மீட்டர் பொட்டம் பாட்டுக்கு நான் வெட்டி வச்சுருக்கிறேன் தனியாக. மீதமுள்ள 1.5 தான் நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் ஸ்லீவுக்கும் நான் தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி சாட்டின் மெட்டீரியல் 5 மீட்டர்லையும் 3.5 மீட்டர் ஸ்கர்ட்டுக்கும் 1.5 மீட்டர் பேலன்ஸ் துணி நம்ம மற்ற பாட்டு தைக்கிறதுக்கு எடுத்துட்டேன். இப்போ இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோங்க. இப்போ லைனிங் துணியில் தான் ஃபஸ்ட்டு வெட்ட போகிறேன். இப்போ 4 பாட்டு மூடின மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். அந்த லைனிங் துணி நம்ம 5 மீட்டரில் 4 பகுதியை மூடின மாதிரி தூக்கி போட்டுக்கிறேன். தூக்கி போட்டுட்டு அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு 13 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். அந்த அளவுக்கு 4ஆக மடித்து போட்டுட்டு இப்போ மேல் பாட்டு கட் பண்ணிடலாம். இப்போ லென்த்தோட உயரம் வந்து நாங்கள் வந்து 16 + 1 17 எடுத்துருக்குறோம். அப்போ 17 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் உயரம். அடுத்தது ஷோல்டர் வந்து நான் டீப் நெக் தான் முன்னுக்கு பின்னுக்கு வைக்க போகிறேன். அப்போ 6.5 இன்ச்சு போதும். 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 6.5க்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு, அதாவது தையலுக்கு 1/2 இன்ச்சு போக அதே 6 இன்ச்சை நான் மார்க் பண்ணுறேன். 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல உடம்பு நாங்கள் வந்து அப்பர் செஸ்ட் அளவு வந்து 38 4ஆக பிரித்தோன்னா 9.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். உடம்போட மெஷர் வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது அதிலிருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளிட்டு அந்த இடத்துல 2 to 3 இன்ச்சு தள்ளிட்டு நம்ம அப்பர் செஸ்ட்டை மார்க் பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி 40 இருக்குது. அதோட 1 இன்ச், அதை 40 4ஆக பிரித்தா 10, அதோட 1 இன்ச்சு சேர்த்தா 11. அப்போ 11க்கு மார்க் பண்ணுறேன். 11க்கு மார்க் பண்ணியாச்சு. கீழே வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து 36, அதை வந்து 9 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டு 9 ப்ளஸ் அதில் 1 இன்ச்சு ஈஸலவுன்ஸ் விட்டாச்சு. அடுத்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. அப்போ
இந்த லைனை கொண்டு வந்து இதோடு சேர்த்து விட்ருவோம் ஃபஸ்ட்டு. இதுக்கு பிறகு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டு இந்த கோடை இதோட கனெக்ட் பண்ணி இதை இப்படி சேர்த்து விட்ருவோம். அவ்வளோதான். இது அதாவது இது வந்து நான் 9.5 + 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இது 10 + 1 சேர்த்து 11 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல 9 + 1 சேர்த்து 10 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டுட்டு இந்த 2 ஷோல்டருக்கும் ஆஃபாக மார்க் பண்ணிக்கிறேங்க. பண்ணிவிட்டு கர்வ் கொண்டாந்து இதோடு சேர்த்து இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். அடுத்தது நெக்கு 2.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு 2.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு 5 இன்ச்சு இறக்கத்துக்கு மார்க் பண்ணுறேன். 5 தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 5.5க்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை கோடு போட்டுட்டு இதை அப்படியே ஸ்லாண்டிங் கொடுத்துட்டோன்னு சொன்னால் ரவுண்ட் நெக் கொடுத்துட்டா இது டீப்பாக வந்துடும். அவ்வளோதான். இந்த ஷோல்டர் முன்பகுதி எல்லாம் முடிஞ்சிட்டு இதில் ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக ஸ்லாண்டிங் கொடுத்துக்கலாம் லைட்டாக. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த 4 பகுதி உடம்பு பகுதியை நாங்கள் சிசர் கட் போட்டுக்கலாம். இதுதான் எங்களோட உடம்பு பகுதி. இப்போ இதில் வந்து இந்த பாட்டில் வந்து முன்பாட்டை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்லீவ் வந்து லைட்டாக குறைஞ்சி விட்டுக்கலாம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பாட்டு. இது வந்து பேக் பாட்டு. இப்போ அதே அளவுக்கு லைனிங் துணியை மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த சீக்வென்ஸ் துணியையும் அந்த லைனிங் அளவுக்கே நாங்கள் வெட்டிக்கிறணும். இப்போ மேல் பாட்டோட லைனிங்கும் சீக்வென்ஸ் துணியும் சாட்டின் துணி எல்லாமே மேல் பாட்டோட வெட்டி முடிச்சாச்சு. அடுத்து ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவ் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. நான் இப்போ வந்து 21 இன்ச்சு எடுக்கிறேன். தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 22 இன்ச்சு ஸ்லீவுக்கு எடுக்கிறேன். அப்போ அந்த 22 இன்ச்சு எங்கே வருதுன்னு பார்த்து நான் மார்க் பண்ணிக்கிடுவோம். 21 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ அதிலிருந்து ஒரு 3 இன்ச்சு டவுன் பண்ணிக்கிறேன். டவுன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஸ்லீவை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து அப்படியே இந்த டவுன் பண்ண இடத்துக்கு இதை அப்படியே வளைச்சி இறக்கிட்டு போயிடணும். இந்த அளவு தான் ஸ்லீவு. கீழே வந்து நம்மளுக்கு அடி அகலம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அப்போ இந்த 5.5லேருந்து அப்படியே ஸ்லீவ் வந்து இந்த அளவுக்கு வரும். அது போக தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு உள்ளுக்கு வச்சுட்டு இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரெடி ஆயிரும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஸ்லீவ் எடுத்துட்டு இதில் முன்பாட்டு கையை மட்டும் எடுத்துக்கிறலாம். இந்த முன்பகுதியில் மட்டும் நாங்கள் லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி வெட்டிக்கிறணும். அப்போ இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. அவ்வளோதான். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நாங்கள் கீழே பாட்டம் பாட்டில் வந்து இந்த துணிடா உயரத்தை வந்து நாங்கள் எவ்வளோ உயரம் நாங்கள் மேல் பாட்டிலேருந்து ஃபுல் லென்த்துலேருந்து கழித்து வச்சுருக்கோன்னு சொன்னால் 44 இன்ச்சு வந்து நம்ம ஃபுல் லென்த் 67லேருந்து 17 மேலே போக 44 வேணும். இப்போ நான் வந்து இந்த வாங்கின மெட்டீரியல் வந்து 44 இன்ச்சு உயரம் தான். அப்போ இந்த ஃபுல் லென்த்தை அப்படியே எடுத்துருக்கிறேன். எவ்வளோ துணி வெட்டி வச்சுருக்கிறேன்னா 3.5 மீட்டர் துணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யணும்னு சொன்னால் இந்த ஒரு பாட்டு எண்டு பாட்டு அதாவது ஸ்டார்டிங் லைன் இருக்குது. இதில் ஒரு பகுதியை நாங்கள் எடுத்துட்டு அப்படியே இதில் வந்து நாங்கள் ஊசியில் நூல் ஓடிட்டு அது அப்படியே சுருக்கி நூலை வச்சு சுருக்கிக்கிட்டே வரணும். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி ஃபுல் சர்க்கிளும் நான் 3.5 மீட்டர் துணியையும் நூலோடி சுருக்கிட்டு ஃபைனலாக நம்மளோட இடுப்பு அளவுக்கு கொண்டாந்து வச்சு தைக்கணும். அப்போ இந்த 3.5 மீட்டர் துணியில் அப்படியே ஃபுல்லையும் பாட்டம் பாட்டுக்கு எடுத்துட்டேன். அடுத்தது சாட்டின் மெட்டீரியல் வச்சுருக்குறோம் 3.5 மீட்டர். இதில் தான் நம்ம வந்து இப்போ ஸ்கர்ட் வெட்ட போகிறோம். அது வந்து மேலாலே அப்படி சுருக்கி ஜாயின் பண்ணுறது தான். இதில் எப்படி வெட்டணும்னு சொன்னால் இப்போ நான் வந்து இந்த 3.5 மீட்டர் துணி எடுத்துருக்கிறேன். இந்த 3.5 மீட்டர் துணியை வந்து இப்படி இப்போ அந்த பாதி பகுதியை வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் நான் மடித்து போட்டுட்டேன். இப்போ
அப்படியே ஒரு பாட்டை வந்து ட்ரையாங்கிள் ஷேப், அதாவது முக்கோண ஷேப்புக்கு நான் ஃபஸ்ட்டு மடித்து போட்டிருக்கிறேன். இதை நாங்கள் மேலே வெட்டணும், அந்த பாட்டம் அதாவது டாப் பார்ட்டு அதை எடுத்து இப்படி வச்சுக்கிறணும். வச்சுட்டு இந்த நம்ம உடம்பை மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிடுவோம். இதை விட்டுட்டு இதை மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கர்வ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இந்த அளவில் இருந்து தான் நாங்கள் கீழே வந்து உயரம் மார்க் பண்ணணும். உயரம் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ 44 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் கீழே. அந்த 44 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ண இடத்துலேருந்து அப்படியே புள்ளி வச்சுட்டே வரணும் அளந்து. இப்போ மார்க் பண்ணிட்டோம். ஃபுல் ரவுண்டுக்கும் 44 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ 44 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை கட் பண்ணிடுவோம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ஜாயிண்ட் ஒன்று போடணும். இந்த முக்கோண ஷேப்புக்கு வந்து இதோட வச்சு அப்படியே தைச்சிடணும். இப்படி தான் மேல்பாட்டை வந்து இதோட வச்சு கழுத்து பகுதியை தைச்சிட்டு லைனிங் துணியை, இது லைனிங் துணி, அதுக்கு மேலால் சர்ட்டின் மெட்டீரியல் வைக்கணும். உள்ளுக்கு லைனிங்கும் மேலே சர்ட்டினும், அதுக்கு மேலால் நம்ம வச்சிருக்கிற நெக் ஃபேப்ரிக் வைக்கணும். இதை வச்சுட்டு இப்போ இதை வந்து அப்படியே இதோட பொருத்திடணும். இதை வச்சுட்டு இதை இப்படியே பொருத்திடணும். பொருத்திட்டு இதை நாங்கள் மேலே மெயின் ஃபேப்ரிக் இருக்குது, இதை வந்து அப்படியே நூலோடி இதோட அட்டாச் பண்ணிடணும். இதுக்கு மேலால் சைட்டில் வந்து ஸ்லீவ், இதுக்கு மேலால் ஸ்லீவையும் இந்த உடம்பு பகுதியில் பொருத்திடணும். நெக் பாட்டு தைச்சிட்டோன்னு சொன்னால் அழகான ஒரு பார்ட்டி ஃப்ராக் வந்து ரெடி ஆயிரும். இவ்வளோ தான் பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையில் வெட்டி காட்டியிருக்கிறேன். நீங்களும் மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.